ஓம் சாந்தி. ஜனவரி 26, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அரை கல்பமாக நீங்கள் வழிபட்டு வந்த தந்தையே இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த கல்வியின் மூலமே நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள். கேள்வி: யோக சக்தி எனும் உயர்த்தியின் அற்புதம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் யோக சக்தி எனும் உயர்த்தியினால் ஒரு வினாடியில் ஏறுகிறீர்கள். அதாவது நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி எனும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஏணியிலிருந்து கீழே இறங்குவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றது என்பதும், நீங்கள் ஒரு வினாடியில் ஏறுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதுவே யோக சக்தியின் அற்புதமாகும். தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மாக்களான உங்களின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு நீங்கள் சதோபிரதான் ஆகுகிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆன்மீக தந்தையின் புகழ் குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது. அவர் ஞானக்கடலும் சத்தியமானவரும் உயிர் உள்ளவரும் பேரானந்தமானவரும் ஆவார். அவரே அமைதிக்கடல். எல்லையற்ற அனைத்து புகழும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தையே ஞானக்கடல். இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் பக்தி கடல்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதிமேன்மையான பக்தர்களாக இருப்பவர்கள் மரியாதையை பெறுகிறார்கள். இந்நேரத்தில் கலியுகத்தில் பக்தியும் துன்பமும் இருக்கின்றன. ஆனால் சத்திய யுகத்தில் இந்த ஞானத்தின் சந்தோஷம் இருக்கின்றது. அங்கே அவர்களுக்கு ஞானம் இருக்கின்றது என்பதல்ல. இப்புகழ் ஒரேயொரு தந்தையினுடையதே. இது குழந்தைகளின் புகழும் ஆகும். ஏனெனில் தந்தை குழந்தைகளான உங்களுக்கு கற்பிக்கின்றார். அதாவது அவர் இந்த யாத்திரையை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். 2 வகையான யாத்திரைகள் இருக்கின்றன என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். பக்தர்கள் யாத்திரை செய்யும் பொழுது 4 முக்கிய யாத்திரை தலங்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் யாத்திரை செல்லும் காலத்தில் விக்காரத்தில் ஈடுபட மாட்டார்கள். மதுபானம் அருந்தவோ அல்லது தூய்மையற்ற எதையும் உண்ணவோ மாட்டார்கள். சில வேளைகளில் அவர்கள் பத்ரிநாத்திற்கும் சில வேளைகளில் காசிக்கும் செல்கிறார்கள். அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள். கடவுள் ஒருவரே. அவர்கள் வேறெங்கும் அவரை தேடி சுற்றித் திரியக்கூடாது. அவர்கள் இன்னும் சிவபாபாவை நோக்கி யாத்திரை செல்கிறார்கள். மிக சிறந்த யாத்திரை ஸ்தலமாக நினைவு கூறப்படுகின்ற பெனாரசும் சிவனின் இடமென அழைக்கப்படுகின்றது. அவர்கள் எல்லா திசைகளுக்கு சென்றாலும் அவர்கள் யாருடைய காட்சியை பெறுவதற்காக செல்கிறார்களோ அல்லது யாரை வழிபட செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை வரலாறோ தொழிலோ எவருக்கும் தெரியாது. இதனாலேயே அது குருட்டு நம்பிக்கை எனப்படுகின்றது. ஒருவரை வழிபடுவதும் தலை வணங்குவதும் அவரது வாழ்க்கை வரலாற்றை தெரியாமல் இருப்பதும் குருட்டு நம்பிக்கை எனப்படுகின்றது. அவர்கள் அனைத்தையும் வீட்டில் கொண்டாடுவதுடன் தேவியர்களையும் பெருமளவு வழிபடுகிறார்கள். அவர்கள் களிமண்ணால் தேவியர்களை செய்து மிக நன்றாக அலங்கரிக்கின்றார்கள். உதாரணமாக அவர்கள் லக்ஷ்மியின் உயிரற்ற சிலையை செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என நீங்கள் அவர்களை கேட்டால், அவர் சத்தியயுகத்து சக்கரவர்த்தினி அல்லது அவர் திரேதாயுகத்தின் சீதை என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார்கள்? எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது? இது எவருக்குமே தெரியாது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் யாத்திரை செல்கிறார்கள். அந்த சகல பாதைகளும் கடவுளை சந்திப்பதற்காகவே உள்ளன. சமய நூல்களை கற்பதும் கடவுளை சந்திப்பதற்கான ஒரு வழியாகும். எவ்வாறாயினும் கடவுள் எங்கே இருக்கிறார்?
அவர் சர்வ வியாபி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கல்வியின் மூலம் இப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகுவதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அந்த தந்தையை சந்திப்பதற்கான பக்தி மார்க்கம் அரை கல்பத்திற்கு நீடிக்கிறது. நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா எங்களை தூய்மையாக்குங்கள். அத்துடன் நீங்கள் யார் என்னும் உங்களின் அறிமுகத்தையும் எங்களுக்கு கொடுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் புள்ளிகள் என்று பாபா விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களே இங்கு சரீரங்களை எடுக்கிறார்கள். இதனாலேயே ஆத்மாக்களே இங்கே செயல்களை புரிகின்றனர். தேவர்களை இட்டு அவர்கள் கடந்த காலத்தில் சத்திய யுகத்தில் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. தந்தையான கடவுள் உண்மையாகவே வைகுந்தத்தை ஸ்தாபித்தார் என்றும், ஆனால் அவர்கள் அப்பொழுது அங்கே இருக்கவில்லை என்றும் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். வைகுந்தம் பாரதத்தில் இருந்தது. அவர்களுடைய புத்தி எண்ணமும் நன்றாக இருக்கின்றது. பாரத மக்கள் சதோ பிரதானாகவும் தமோ பிரதானாகவும் ஆகுகின்றார்கள். கிறிஸ்துவர்கள் அந்தளவு சந்தோஷத்தையோ அல்லது அந்தளவு துன்பத்தையோ அனுபவம் செய்வதில்லை. இப்பொழுது இறுதியில் வந்தவர்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள். கடுமையாக உழைப்பதன் மூலம் ஒருவரால் பெருமளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். கிறிஸ்து முதலில் தனியாக வந்து அவருடைய சமயத்தை ஸ்தாபித்தார். அது தொடர்ந்தும் வளர்ந்தது. 1 2ஆகவும் பின்னர் அது 4ஆகவும் வளர்ந்தது. அது படிப்படியாக இவ்வாறு வளர்ச்சி அடைந்தது. கிறிஸ்தவர்களின் விருட்சம் எவ்வளவு பெரிதாகிவிட்டது என பாருங்கள். தேவகுலமே அஸ்திவாரமாகும். அது இந்நேரத்தில் இங்கேயே ஸ்தாபிக்கப்படுகிறது. முதலில் பிரம்மா மாத்திரமே இருந்தார். பின்னர் பிராமணர்களாகிய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. தந்தை கற்பிக்கும் பொழுது பிராமணர்கள் பலர் உருவாக்கப்படுகிறார்கள். முதலில் இவர் மாத்திரமே இருந்தார். இந்த ஒருவரின் மூலம் அதிகளவு வளர்ச்சி நடைபெற்றது. அதில் மேலும் பெருமளவு விரிவாக்கம் ஏற்படும். எவ்வாறாயினும் அங்கே எவ்வளவு சூரிய சந்திர வம்சத்து தேவர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பிராமணர்களும் இருக்க வேண்டும். முதலில் ஒரேயொரு தந்தையே இருக்கின்றார். ஆத்மாவான அவர் என்றென்றும் இருக்கின்றார். தந்தைக்கு குழந்தைகளான எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்? ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரதும் தந்தை ஒரேயொரு அனாதியான தந்தையே. உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. மனிதர்கள் அனைவரும் எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டார்கள். ஆத்மாக்கள் தங்களுடைய பல வகையான பாகங்களை நடிக்க வேண்டும். இந்த விருட்சத்தில் முதலில் தோன்றுகின்ற அடிமரம் தேவர்களுடையது. அதன் பின்னர் அதிலிருந்து கிளைகள் வெளிவருகின்றன. எனவே தந்தை இங்கே அமர்ந்திருந்து அவர் வரும்போது என்ன செய்கிறார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாக்களே அனைத்தையும் கிரகிக்கிறார்கள். தந்தை எப்படி வருகிறார் என்பதை அவர் இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது என்னை நினைவு செய்கிறீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள். நீங்கள் என்னை நினைவு செய்யவில்லை. துவாபர யுகத்தில் துன்பம் அதிகரித்த பொழுது நீங்கள் என்னை அழைத்தீர்கள். ஓ பாபா, பரம தந்தை பரமாத்மாவே. ஆம் குழந்தைகளே, நீங்கள் அழைத்தது எனக்கு கேட்டது. உங்களுக்கு என்ன வேண்டும்? பாபா வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். பாபா, நாங்கள் மிகவும் சந்தோஷம் அற்றவர்களாகவும் தூய்மை அற்றவர்களாகவும் இருக்கின்றோம். வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள். எங்களில் கருணை காட்டுங்கள். என்னை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் என்னை அழைத்தீர்கள். பாபா, வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். சத்திய யுகம் தூய்மையானது என அழைக்கப்படுகிறது. தந்தையே இங்கே அமர்ந்திருந்து இதை விளங்கப்படுத்துகிறார். நாடக திட்டத்தின்படி இந்த சங்கம யுகத்திலே உலகம் பழையதாகும் பொழுதே
நான் வருகின்றேன். 2 வகையான சந்நியாசிகள் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் ஹதயோகிகள். அவர்களை ராஜயோகிகள் என்று அழைக்க முடியாது. அவர்களுடைய துறவு எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு சென்று காடுகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் குருமாரை பின்பற்றுபவர்களாக ஆகுகிறார்கள். அவர்கள் கோபிசந்த் அரசனின் கதையை கூறுகிறார்கள். நீங்கள் ஏன் வீட்டை விட்டு செல்கிறீர்கள், எங்கே செல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சமய நூல்களில் பல கதைகள் இருக்கின்றன. பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்களும் அரசர்களிடம் சென்று அவர்களுக்கு இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறீர்கள். அஷ்டவக்கிர கீதையில் ஓர் அரசர் உலகத்தில் விருப்பமின்மையை கொண்டிருந்ததாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை அடைவதற்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் தேவை என்று அவர் கூறினார். இதை அவர் முழு ராஜ்யத்திற்கும் அறிவித்தார். இதுவே அந்த நேரமாகும். அரசர்களும் தந்தையை சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் அவர்களிடம் சென்று இந்த ஞானத்தை கொடுங்கள். நீங்கள் தந்தையை சந்தித்ததைப் போல பிறரும் அவரை சந்திக்க வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக்கி உங்களுக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுப்போம். பின்பு கூறுங்கள், வேறு எவரையும் அன்றி சிவபாபாவை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் ஒருவரையொருவர் பார்த்து டிரான்ஸில் போவதுண்டு. அது ஒரு பெரிய அற்புதம். தந்தை இவரில் இருந்ததால் அவர் அந்த அற்புதத்தை காட்டினார். அவர் ஒவ்வொருவருடைய இழையையும் இழுப்பார். பாபாவும் தாதாவும் ஒன்றாகினர். நாங்கள் தந்தையின் நினைவில் அனைவரும் தூங்க செல்கின்ற ஓர் இடுகாட்டை உருவாக்குவது வழக்கம். அப்போது அனைவரும் டிரான்ஸில் சென்று விடுவார்கள். இவையெல்லாம் பாபாவின் சாமர்த்தியம். சிலர் இதை மந்திரவித்தை என கருதத் தொடங்கினர். இது சிவபாபாவின் விளையாட்டாகும். தந்தை மந்திரவாதியும் வியாபாரியும் நகை வியாபாரியும் ஆவார். மேலும் அவர் சலவை தொழிலாளியும் நகை செய்பவரும் வழக்கறிஞரும் ஆவார். அவரே அனைவரையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்துள்ளார். அனைவரும் அவரை அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, ஓ தொலைதூரவாசியே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இத்தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற சரீரத்தில் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் இப்பொழுது இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து உங்களுக்கு கூறுகிறார், இந்த ராவணனுடைய பூமிக்குள் வரும்படி நீங்கள் அழைத்தீர்கள். நான் பரந்தாமத்தில் இருந்தேன். ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு ராவணனுடைய பூமி ஆகிய நரகத்திற்கு என்னை வரும்படி நீங்கள் அழைத்தீர்கள். இப்பொழுது எங்களை சந்தோஷ பூமிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். குழந்தைகளாகிய உங்களை நான் இப்பொழுது அழைத்து செல்கிறேன். எனவே இதுவே நாடகம். நான் உங்களுக்கு கொடுத்த ராஜ்யம் முடிவடைந்து துவாபர யுகத்திலிருந்து ராவணனுடைய ராஜ்யம் தொடர்கிறது. நீங்கள் 5 விகாரங்களினுள் வீழ்ந்து விட்டீர்கள். அதன் வடிவங்கள் ஜெகநாத்புரியில் இருக்கின்றன. முதலாவது இலக்கத்தில் இருந்தவர் 84 பிறவைகளை எடுத்து இப்பொழுது கடைசி இலக்கத்தில் இருக்கிறார். அவரே இப்பொழுது மீண்டும் முதலாவது இலக்கத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த பிரம்மா இங்கே அமர்ந்திருக்கிறார். விஷ்ணுவும் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு இடையில் இருக்கும் தொடர்பு என்ன? உலகிலுள்ள எவருக்குமே இது தெரியாது. சரஸ்வதியும் பிரம்மாவும் உண்மையில் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாகிய லக்ஷ்மியும் நாராயணனும் ஆவார்கள். அவர்கள் இப்பொழுது நரகத்தின் அதிபதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவதற்கு தபஸ்யா செய்கிறார்கள். தில்வாலா ஆலயத்தில் இதற்கான சரியான ஞாபகார்த்தம் இருக்கிறது. தந்தை இங்கே வந்தார். இதனாலேயே எழுதப்பட்டுள்ளது, அபுவே சமயங்கள் அனைத்தினதும் யாத்திரை ஸ்தலங்கள் அனைத்தினதும்
மேன்மையான யாத்திரை ஸ்தலமாகும். ஏனெனில் தந்தை இங்கே வந்து சகல சமயத்தவர்களுக்கும் சர்க்கதியை அருள்கின்றார். நீங்கள் முதலில் அமைதி தாமத்திற்கும் பின்னர் ஸ்வர்க்கத்திற்கும் செல்கிறீர்கள். ஏனைய அனைவரும் அமைதி தாமத்திற்கு சென்று வசிப்பார்கள். அந்த ஞாபகத்தம் உயிரற்றது. ஆனால் இவர் உயிருள்ள வடிவில் இருக்கின்றார். நீங்கள் அதன் உயிருள்ள வடிவமாகும் பொழுது ஆலயங்கள் முதலானவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். பின்னர் பக்தி மார்க்கத்தில் அந்த ஞாபகத்தங்கள் மீண்டும் ஒரு முறை உருவாக்கப்படும். நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். ஸ்வர்க்கம் மேலே இருக்கின்றது என மக்கள் நம்புகிறார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்பொழுது அது நரகமாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சக்கரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியினுள் புகுகின்றது. ஏனைய சமயங்கள் துவாபர யுகத்தில் வர ஆரம்பிக்கின்றன. இப்பொழுது எத்தனை சமயங்கள் இருக்கின்றன என பாருங்கள். இதுவே கலியுகம். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். கலியுகத்தில் அனைவருக்கும் கல்லு புத்தியே இருக்கின்றது. சத்திய யுகத்தில் அனைவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தெய்வீக புத்தியை கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது கல்லு புத்தியை கொண்டவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை அழைத்ததால் நான் இப்பொழுது வந்துள்ளேன். நான் கூறுகிறேன், காமத்தை வென்று உலகை வென்றவர்கள் ஆகுங்கள். இதுவே பிரதான விகாரம். சத்திய யுகத்தில் அனைவரும் விகாரம் அற்றவர்கள். கலியுகத்தில் அவர்கள் விகாரம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இப்பொழுது விகாரம் அற்றவர்கள் ஆகுங்கள். நீங்கள் 63 பிறவிகளாக விகாரத்தில் ஈடுபட்டீர்கள். இப்பொழுது இந்த இறுதி பிறப்பில் தூய்மையாகுங்கள். இப்பொழுது அனைவரும் இறக்க வேண்டும். நான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நான் கூறுவதை செவிமடுங்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கல்லு புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் ஏணியில் முழுமையாக கீழிறங்கி பின்னர் மேலே ஏறுகின்றீர்கள். நீங்கள் ஜீனியை போன்றவர்கள். ஒரு ஜீனி தனக்கு வேலை தரும்படி ஓர் அரசனிடம் கேட்ட கதை ஒன்று இருக்கின்றது. எனவே அரசர் அவனுக்கு ஏணியில் ஏறி இறங்குமாறு கூறினார். பலர் கூறுகிறார்கள், எதற்கு கடவுள் எங்களை ஏணியில் ஏறி இறங்க செய்கின்றார்? கடவுள் ஏன் அவ்வாறான ஓர் ஏணியை உருவாக்கினார்? தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ஓர் அனாதியான நாடகம். நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே இறங்குவதற்கு 5000 வருடங்களும் மேலே ஏறுவதற்கு 1 வினாடியும் எடுக்கின்றது. இதுவே உங்கள் யோக சக்தி எனும் உயர்த்தி. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை வந்ததும் நீங்கள் 1 வினாடியில் மேலே செல்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் 5000 வருடங்களுக்கு கீழே இறங்குகின்றீர்கள். உங்களுடைய கலைகள் தொடர்ந்தும் குறைகின்றன. உங்களுக்கு ஏறுவதற்கு ஓர் உயர்த்தி இருக்கிறது. 1 வினாடியில் ஜீவன் முக்தி. நீங்கள் சதோ பிரதானாக வேண்டும். பின்னர் நீங்கள் படிப்படியாக தமோ பிரதான் ஆகுவீர்கள். இதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. அச்சா, பின்னர் 1 பிறப்பில் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆக வேண்டும். நான் இப்போது உங்களுக்கு ஸ்வர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறேன். அதனால் நீங்கள் தூய்மையாக இருக்க மாட்டீர்களா? எவ்வாறாயினும் தங்களுக்கு நஞ்சு கிடைக்காவிடின் கோபம் கொண்டவர்களும் காமம் கொண்டவர்களும் தங்கள் மனைவியரை அடிக்கிறார்கள். அவர்கள் அவர்களை வெளியே துரத்தி விடுகிறார்கள் அல்லது அவர்களுக்கு தீ மூட்டுகிறார்கள். ஏழை அப்பாவி தாய்மார்கள் அதிகளவில் துன்புறுத்தப்படுகிறார்கள்.
இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. அதிபதியாகி உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு முக்கியமான விக்காரமாகிய காமத்தை வெல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக முற்றிலும் விக்காரம் அற்றவர்களாக வேண்டும். 2. நீங்கள் தந்தையை கண்டடைந்ததைப் போல மற்றவர்களும் தந்தையை கண்டடைவதற்கு உதவுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுங்கள். அவர்களுக்கு உண்மை யாத்திரையை கற்பியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அஷ்ட சக்திகளின் ஸ்வரூபமாகி உங்கள் முன்னிலையில் துன்ப உலகிற்கு முகம் கொடுக்கும் பொழுதும் துன்பத்திலிருந்து விடுபட்டுள்ள தாம ராஜ்யத்தை அனுபவம் செய்வீர்களாக. இப்பொழுதே துன்பத்தினதும் துன்பத்திலிருந்து விடுபட்டிருப்பதினதும் ஞானம் உங்களிடம் உள்ளது. உங்கள் முன்னிலையில் துன்ப உலகிற்கு முகம் கொடுக்கும் பொழுதும் துன்பத்திலிருந்து விடுபட்டுள்ள ராஜ்யத்தை சதா அனுபவம் செய்வதே அஷ்ட சக்திகளின் ஸ்வரூபங்களாகவும் உங்கள் பௌதீக புலன்களை வென்றவர்களாகவும் இருக்கின்ற குழந்தைகளாகிய உங்களின் அடையாளமாகும். இப்பொழுதே நீங்கள் இந்த சக்திகள் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் ஏதோ ஒரு சகவாசத்தின் ஆதிக்கத்தினால் அல்லது உங்கள் பௌதீக புலன்கள் எதனுடைய ஆதிக்கத்தாலும் உங்கள் சக்திகளை இழந்தால் அப்பொழுது இயல்பாகவே துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற தாமத்தின் போதையையும் சந்தோஷத்தையும் நீங்கள் இழக்கின்றீர்கள். அப்போது துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற இடத்தின் சக்கரவர்த்திகளான நீங்களும் வறுமையில் வாடுவீர்கள். ஸ்லோகம். உங்களுடன் சதா உங்கள் திட சங்கற்ப சக்தியை வைத்திருந்தால் வெற்றியானது உங்கள் கழுத்து மாலையாகும். அவ்யக்த சமிக்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் மனதில் புயல்கள் வரும் பொழுது அல்லது உறவு முறைகள் ஜடப்பொருள் பிரச்சனைகள் மூலம் புயல்கள் அல்லது தடைகள் வரும் பொழுது அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு யோகியுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் ஆகுங்கள். நீங்கள் யோகியுக்தாகும் வரையில் பந்தனங்களால் கட்டுப்பட்டு இருப்பீர்கள். ஓம் சாந்தி.